ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இறைவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருடைய நோஃபேப் ஜேர்னி நல்லபடியாக போயிட்டுருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சேன். சுத்தமாக டைம் இல்லை. இருந்தாலும் லாஸ்ட் ஒரு 4 to 5 டேஸாக கண்டினியூவாக ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேருந்து நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா, நான் நோஃபேப்பில் 300 டேஸ் வந்தேன், ரிலாப்ஸ் ஆகிட்டேன். நான் 50 டேஸ் வந்தேன், ரிலாப்ஸ் ஆகிட்டேன். நேற்று நைட்டு கூட ஒரு நண்பர் நான் நோஃபேப்பில் 6 நாள் வந்தேன் ப்ரோ, நான் இப்போது அர்ஜு ஓவர் ஆச்சு, ரிலாப்ஸ் ஆகிட்டேன். இது ஏதாவது கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க, கைடன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கண்டினியூவாக ஃபோன் கால்ஸு, மெசேஜஸ்ஸு. இது என்ன ரீசன், இது ஏன் இப்படி நடக்குது, இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்மளுடைய பிரம்மச்சரியம் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் கண்டினியூவாக நோஃபேப்புக்கு கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து நமக்காக வீடியோவை எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்கிற சரவணன் பிரதருக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய நோஃபேப் டே 1280 நாள் வந்திருக்கு. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு, எந்த குறையும் இல்லை. ஓகே, இன்றைக்கி டாப்பிக்கில் நாம் போயிடலாம். ஏன் இந்த நோஃபேப்பில் நான் வரேன், 1 year 2 year 3 yearலாம் வரேன், திடீர்னு அர்ஜு ஓவர் ஆகுது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரிலாப்ஸ் ஆயிடுது. ஒரு 3 months 4 monthsலாம் வரவங்களாம் நல்லாவே மெச்சூர்டாக தான் பேசுகிறாங்க. பேசும்போது நல்லா மெச்சூர்டாக இருக்கிறாங்க, பிஹேவியரில் நல்லா தான் இருக்குது. என்ன காரணம் தெரியல, தெளிவாக தான் இருக்கிறான், டக்குன்னு ரிலாப்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணும்போது நம்மளுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது என்ன ரீசன், எங்கே லேக் ஆகுது, எங்கே போய் ட்ராப்பில் மாட்டுறான் அப்படின்னா, எதுக்காக நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணுன்றதையே மறந்துடுறது. இது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுற நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்கக்கிட்ட நோட் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே போல் இந்த மாதிரி நோஃபேப்பில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் இருக்கிற மோட்டிவேஷன் கண்டினியூ ஆகிறது இல்லை. இடையில் ரிலாப்ஸ் ஆகிறது, திடீர்னு பான் பார்க்குறது, திடீர்னு பார்த்திங்கன்னா எட்ஜிங்கு, இல்லைனா போய் கேர்ள் ஃப்ரெண்டோட செக்ஷுவல் கான்டாக்டு, இல்லை ப்ராஸ்டியூட்டு, டிரான்ஸ்ஜெண்டரு இவங்களோட செக்ஷுவல் கான்டாக்டு, இல்லை தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட அட்டாச் ஆகிட்டு அது ட்ராக் மாறி போகிறது, இல்லை இவரே டிப்ரெஷனில் ரிலாப்ஸ் ஆகிடுது. இந்த மாதிரி எதுக்கு தான் நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணான்றதை அவனே மறந்துட்டு திருப்பி ரிலாப்ஸ் பண்ணிட்டு திருப்பி நம்மளான கவுன்சிலிங் வரும்போது இது இது எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஷார்ட் டைம் மோட்டிவேஷன். சரிடா, இன்றைக்கி ரிலாப்ஸ் பண்ணுறது, சரி நாளைக்கு டே 1, இல்லை நியூ இயர்லேருந்து டே 1, இல்லை அடுத்த வாரம் எனக்கு பர்த்டே வருது, அன்னிலேருந்து நான் டே 1, இல்லை இந்த சண்டே நான் ரிலாப்ஸ் பண்ணிடுறேன், ஃபுல்லாக 4-5 வாட்டி ரிலாப்ஸ் பண்ணிடுறேன், அப்புறம் மண்டே மார்னிங்லேருந்து டே 1. இதெல்லாம் முழுக்க பைத்தியக்கார வேலை. எப்போவுமே உங்களுக்கு இந்த அப்ரோச் ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. டே 1 ஸ்டார்ட் பண்ணுறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னா, எதுக்கு நீ நியூ இயர் வரலும் வெயிட் பண்ணுற, சண்டே வரலும் வெயிட் பண்ணுற, எதுக்கு பர்த்டே வரலும் வெயிட் பண்ணுற, இதெல்லாம் ஒரு பேச்சா? நோஃபேப்பு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன், டே 1 ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் ரிலாக்ஸ் பண்ணக்கூடாது, மேஸ்டர்பேஷன் பண்ணக்கூடாது, இனிமேல் பான் பார்க்கக்கூடாது, நான் டிசிப்ளினாக டீசெண்டாக நான் பிரம்மச்சரியத்துக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் என்னத்துக்கு நீ வெயிட் பண்ணிக்கின்னு நாளைக்கு ஆரம்பிச்சிடறேன், நாளான்னைக்கு ஆரம்பிச்சிடறேன், இதெல்லாம் இது ஃபெயிலியர் ஆட்டிடியூட். இது எல்லாமே ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது இப்பயே தொடங்கணும், இந்த செகண்டே தொடங்கணும். அதுதான் சக்ஸஸ் பீப்புள்ஸோடைய ஆட்டிடியூடு. இதை இந்த மைண்ட் செட்டை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஸ்டார்டிங்கில் என் ஃப்ரெண்டு நோஃபேப் ஸ்டார்ட் பண்ணுறேன், நானும் பண்ணுறேன், அவன் 90 நாள் வந்துட்டான், நானும் வரேன், இல்லை எனக்கு விமன்ஸ் அட்ராக்ஷன் பெனிஃபிட் வேணும், மணி அட்ராக்ஷன் வேணும், நல்லா ஃபிசிக் டெவலப் பண்ணணும், என்னுடைய ப்ரைவேட் பார்ட்டை நல்லா திக்கு லென்த்தன் பண்ணணும், என்னுடைய ஸ்பெர்ம் திக்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி பெனிஃபிட்ஸு எதிர்பார்த்து உள்ளே வர்றது, மற்றவங்களோட கம்பேரிசன் பண்ணி உள்ளே வர்றது, இந்த ஷார்ட் டைம் மோட்டிவேஷன், இன்றைக்கி நான் மேஸ்டர்பேஷன் பண்ணிட்டேன், இனிமேல் நான் பண்ண மாட்டேன், ஷார்ட் டைம் மோட்டிவேஷனில் உள்ளே வர்றது,
இவனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1 மந்த்துக்கு மேலே ஃபீல்டில் நிற்க முடியாது. இதை நான் பல ஆயிரம் பேர் பார்த்துட்டேன். கடந்த ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நான் வந்து நோ ஃபேபுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். பல 100 பேருக்கு நான் வந்து கவுன்சிலிங் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் பார்த்த கேசஸில் ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு 100 பேருக்கு நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோன்னா 10 பேர் தான் டீசெண்டாக டிசிப்ளினாக நோ ஃபேபில் வருவான். நம்ம குரூப்லேயே பார்த்திங்கன்னா குரூப் ஆரம்பித்து 1.5 வருஷம் கிட்ட ஆகுது. இன்றைக்கும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருக்கிறவங்களாம் இன்றைக்கும் டே 1, டே 7, டே 10 இதெல்லாம் வந்து யோசிச்சு பாருங்கள். நம்ம குரூப் ஆரம்பித்து கண்டினியூவாக கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். 1 இயருக்கு மேலே கொடுத்துட்ருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து எத்தனை மாதம் ஆகுது. நம்ம டெலிகிராம் சேனல் ஆரம்பித்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுலாம் பல மாதம் ஆகி போச்சு. இன்றைக்கி வரைக்குமே டே 1 போடுறவங்களாம் நான் பார்த்து தான் இருக்கிறேன். இது எல்லாமே கேசஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் டைம் மோட்டிவேஷனில் ட்ராவல் பண்ணுறவங்க, அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸுக்காக உள்ளே வரவங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4-5 பெனிஃபிட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுலேயும் முக்கியமாக விமன்ஸ் அட்ராக்ஷனுக்காக உள்ளே வரவங்கலாம் மேக்ஸிமம் கேசஸ். இதெல்லாம் வந்து கண்டினியூவாக ரீலாப்ஸில் தான் போய் முடியும். எந்த காலத்துலேயும் வந்து நோ ஃபேப்பில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. என்ன ரீசன்னா எக்ஸ்கியூஸ் சொல்கிறது. நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் வேணாம்ப்பா டெலிகிராம் குரூப் போகலான்னா அதில் ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்கிறது. இல்லை ப்ரோ வாட்ஸ்அப் தான் கம்ஃபர்டபுள், நான் இங்கேயே இருந்துக்கிறேனே. நோ ஃபேப் வாங்க போனால் இல்லை ப்ரோ நான் இன்றைக்கி ஒரு நாள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன், நாலுலேருந்து நான் நோ ஃபேப் டே 1 வந்துடுறேன். இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறேன்னா மீட்டிங் வர்றதில்லை. இல்லை ப்ரோ நான் ஒர்க்கில் இருக்கிறேன், பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேன். இப்போது நோ ஃபேப் பற்றி ஏதோ கைடன்ஸ் சொல்கிறேன்னா அரைகுறையாக கேட்குறது, இந்த காதில் வைங்க அந்த காதில் வர்றது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டிஸுமே இதில் கிடையாது. கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம் எவனாவது உருப்படுறவன் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இதுவரையிலும் நான் இதுவரையிலும் யாரையும் பார்த்ததில்லப்பா, நான் யாரையும் கேள்விப்பட்டதில்லை. கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கிறது, நான் இதுதான் எனக்கு ஓகே, இப்படியே நான் இருந்துக்கிறேன், எனக்கு டைம் கிடைச்சா நான் இதை பண்ணுறேன், நாளையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ எனக்கு டைம் இல்லை, இப்போ எனக்கு இது இல்லை அது இல்லை, அந்த எக்ஸ்கியூசஸ் ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிட்டே அந்த காரணம் சொல்லி தவிர்த்துட்டே இருக்கிறவன் வந்து வாழ்நாள் முழுக்க இது ஃபெயிலியர் மட்டும்தான் அவனுக்கு மிஞ்சும். இதில் வந்து எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வராமல் உன்னால் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகவே முடியாது. நீ வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ தானே 25 வயசு 28 30 வயசு ஆகுது, இன்னும் வந்து குறை காலம் இருக்குதுல்ல. அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருங்க, அப்படியே ரெகுலராக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருங்க, அப்படியே கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருங்க. இப்போ தான் 25 26 கிராஸ் ஆகிட்டுருக்கு. 8 வருஷமாக 10 வருஷமாக தானே அடிக்ஷனில் இருக்கிறீங்க, 15 வருஷமாக தானே இருக்கிறீங்க. இன்னும் மீதி ஒரு 10-15 வருஷம் கூட அடிக்ஷனில் இருங்க, அப்படியே செத்து போங்க. வேறு என்ன பண்ண முடியும்? வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. எதனா பிரயோஜனம் இருக்குதா? யோசிச்சு பாருங்கள். ரோட்டில் வந்து நாய் அடிபட்டால் கூட ஐயோ பாவம் நாய் அடிபட்டுச்சுன்னு ஒரு இறக்கப்படுறோம். ரெகுலராக மேஸ்ட்ரிபேஷன் பண்ணிக்கிட்டு ரெகுலராக பான் பார்த்துட்டு இவன்லாம் வந்து ரொம்ப வீக்காக படிக்க முடியாமல் ரொம்ப வந்து டிசிப்ளின் இல்லாமல் இவனெல்லாம் பார்த்தா யாராவது இறக்கப்படுவாங்களா? யோசிச்சு பாருங்கள். அந்த நாய்க்கு இருக்கிற மரியாதை கூட தொடர்ந்து ரிலாக்ஸ் பண்ணுறவன், எக்ஸ்கியூஸ் சொல்கிறவன், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறவனுக்கு கிடையாது. இதுதான் சத்தியமான உண்மை, இதுதான் ரியாலிட்டி. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீ வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு இந்த ஷார்ட் டைம் மோட்டிவேஷனு, இந்த விமன்ஸ் அட்ராக்ஷன் கிடைக்குமா, எனக்கு வந்து ப்ரைவேட் பார்ட் லென்த்தன் ஆகுமா, திக்னஸ் ஆகுமா, எனக்கு வந்து செமன் வந்து கெட்டி ஆகுமா, எனக்கு வந்து இது கிடைக்குமா அது கிடைக்குமா, இந்த ஷார்ட் டைம் இந்த சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவனை வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவலில் போகவே முடியாது. நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா இதுதான் உண்மை. இதில் நீங்கள் மாற்றுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் கூட கம்ஃபர்ட் ஜோனில் இரு, என்ன நடக்குதுன்னு பாரு. தெருநாயாக தான் அலையினா வேறு ஆப்ஷனே கிடையாது. புரியுதுங்களா? இதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். பல ஆயிரம் பேருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் கேசஸ் ஏன் ரிலாப்ஸ் ஆகிறாங்கன்னா இதுதான் காரணம். இதே ஆரம்பத்தில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோன்னா இதே கதி தான். என்ன ஆவான்னா 1 இயர் நல்லா சீரியஸாக படிப்பான், 1.5 இயர்ஸ் படிப்பான். அது போக அதுக்கப்புறம் வந்து சோம்பல் ஆகிடும், கேர்லெஸ் வந்துடும். அப்படியே போய் ஷாப்பிங் மால் போகிறது, கடைக்கு போகிறது, கேர்ள் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபோனில் 4-5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்படியே பான் பார்த்து மேஸ்ட்ரேஷன் பண்ணுறது. இப்படியே வந்து என்ன பண்ணுவோன்னா அவன் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்றதை அவனும் மறந்துட்டு அந்த ஹார்ட் ஒர்க்கு எஃபர்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் வந்து 0வில் வந்து நின்றுவான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அட்டம்ப்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும். போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவன், யூபிஎஸ்சி படிக்கிறவன், எது நீட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இயர் இருந்த அந்த எனர்ஜி, அந்த வெறி, அந்த கான்ஃபிடென்ஸு 1 அண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட்லாம் பார்த்தீங்கன்னா 0 தான் ஆள். அவ்வளோதான்.
எதுக்கு அவன் ஆரம்பித்தான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் என்னன்றது அவனுக்கும் தெரியாது. அவனையும் ஏமாற்றிட்டு, பேரண்ட்ஸையும் ஏமாற்றிட்டு, ஊரையும் ஏமாற்றிட்டு படிச்சுட்டு இருக்கிறான். அப்படியே இருந்துட்டு 5 வருஷம் கடத்திட்டு இன்னாத்துக்கு தான் இருக்கிறான்னு தெரியாமல் அசிங்கப்பட்டுன்னு அவமானப்பட்டுன்னு இப்படி தான் இருப்பான். புரியுதுங்களா? என்ன காரணம்னா வெறி இல்லை, கான்ஃபிடன்ஸ் இல்லை, மோட்டிவேஷன் இல்லை. இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தானே உனக்கு வந்து அவுட்புட் வரும், ரிசல்ட் வரும். அப்போ தானே நீ நோ ஃபேப்பில் வர முடியும். எதுக்கு ஆரம்பிச்சுன்னு தெரியாமல், எதுக்கு நோ ஃபேப்பில் இருக்கிறன்னு தெரியாமல், எதுக்கு வாழ்ந்துங்கிறனே தெரியாமல் நானும் ஆரம்பிக்கிறது, கொஞ்ச நாள் பண்ணுறது, திரும்பி விட்டுறது, அப்படியே ஃபோனில் அடிக்ட் ஆகுறது, அன்வான்ட் ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்ட் ஆகிறது, இது தவறான பாதைகளை போகிறது, போதைப் பொருள் அடிமையாகிறது. இப்போ ஐபிஎல் மேட்ச்னா சீரியஸாக பார்க்குறான், உட்காந்து வெறிக்க கண்ணு அப்படியே திறந்தது, அப்படியே ஃபுல்லாக பார்த்துனுக்குறான். ஏதோ சரக்கு சாப்பிட கூப்பிட்டோன்னா அப்படியே உடனே வந்து கிளம்புறான். பிரியாணி சாப்பிட்றோன்னா அதுக்கு போகிறான். கேர்ள் ஃப்ரெண்டோட பேசுகிறோன்னா அது இன்னைக்கு ஃபுல்லாக பேசிங்கிறான். ஜாதி பெருமையை பேசுகிறான்னா இன்னைக்கு ஃபுல்லாக பேசின்னு இருப்பான். மத பெருமை பேசுகிறான்னா இன்னைக்கு ஃபுல்லாக பேசின்னு இருப்பான். இந்த கண்ட குப்பையெல்லாம் பேசினா இன்னைக்கு ஃபுல்லாக பேசிகிட்டு இருப்பானுங்க. ஆனால் நோ ஃபேப்பில் அது சீரியஸாக ஃபாலோ பண்ணுறோன்னா அது வரதில்லை. பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுறோன்னா வரதில்லை. யோகாசனம் பண்ணுங்க போனால் வரதில்லை. தியான பயிற்சி பண்ணுங்க போனால் கண்டுக்கதே கிடையாது. இவெல்லாம் எப்படி உருப்பட முடியும்? நல்லா தெளிவாக யோசிச்சு பாருங்கள். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதுதானே இதில் ஏதோ ஒரு கேட்டகரியில் தானே நீங்களும் வரீங்க. புரியுதுங்களா? இதில் ஏதோ ஒரு கேட்டகரியில் வரதுனால தான் நீங்கள் வந்து தொடர் ரிலீஸ் ஆகிட்ருக்கீங்க. என்ன பிரச்சனை இதில்? ஏன் எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்க, எதில் என்ன திருந்த வேண்டியது இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் திருந்திங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து என்கிட்ட எல்லாம் கேட்குறது, எப்படி ப்ரோ 4 இயர்ஸ்லாம் நோ ஃபேப், 3 இயர்ஸ் கிராஸ் பண்ணி 4 இயர்ஸ்லாம் எப்படி வரீங்க? உங்களுக்குலாம் வந்து ராஜ்லாம் வரலையா? உங்களுக்கு வந்து நைட் ஃபால்லாம் ஆகலையா? நீங்கள் எப்படி கண்டினியூவாக பண்ணுறீங்க? உங்களுக்கு எப்படி மோட்டிவேஷனு? இது வந்து மோட்டிவேஷன் வந்து கண்டினியூவாக நீங்கள் வரணுன்னா அசிங்கப்பட்டிருந்தா தெரியும். அசிங்கப்பட்டிருந்து, அவமானப்பட்டிருந்து, ரோட்டில் 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு, நம்ம போகிற ட்ரெஸ்ஸு பார்த்து யார்துடா துணி போட்டணுன்ட்டுன்னு அசிங்கப்படுறது, நல்ல பஸ்ஸில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலி சர்க்கிளில், பேரண்ட்ஸு, பிரதர் சிஸ்டர்ஸ் இவங்ககிட்ட வந்து அவமானப்பட்டு அசிங்கப்படுறது, எக்ஸாம்ஸில் கண்டினியூவாக ஃபெயில் ஆகிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயே நம்ம நொந்து செத்து போகிறது, கண்டினியூ ரியலாக சொல்கிறதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நடைபெணமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வெயிட்டு குறைஞ்சி, ஹைட்டு குறைஞ்சி, எல்லாம் டிசிப்ளின் போய், ஃபிட்னஸு போய், நாலேஜ் போய், மார்க்கு குறைஞ்சி, கேர்ள் ஃப்ரெண்டு அவங்க நம்மளை விட்டு போயிட்டு வேறு ஒருத்தரோட மேரேஜ் பண்ணி, இதெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் அடி வாங்கி அசிங்கப்பட்டு இவ்வளோ தூரம் ஒரு இழப்புகளுக்கு ஆளாகி இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சூசைட் பண்ணுறத தவிர வேறு ஆப்ஷனே இல்லைன்ற நிலைமைக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் சப்ளையர் வேலைக்கு போய் ஹெச்ஐயில் எடுத்து அதை வச்சு காசு வச்சு படித்து எவனுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாமல் ₹1 இந்தா நீ படிப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ இது பண்ணுப்பா நான் பார்த்துக்கிறேன், ஒரு சப்போர்ட்டு பேரண்ட்ஸ் சைடு, ஃப்ரெண்ட்ஸ் சைடு, ரிலேட்டிவ் சைடு எந்த சைடுமே இல்லாமல் ஒத்த ஆளாக நின்று போராடிக்கிட்டு நீ நீ நினச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும். இல்லைன்னா நீ டூ ஆர் டை தான். நீ ஒன்று போராடு, இல்லை செத்துப்போ. இதுதான் ஆப்ஷன், வேறு ஆப்ஷனே கிடையாது. உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, எமோஷ்னலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கோ, உன்னை படிக்க வைக்கிறதுக்கோ எதுக்குமே எவனுமே கிடையாது. நாளைக்கு நீ செத்து போனால் கூட உனக்கு கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அந்த நிலமையில் எழுந்து நின்னாதான்டா ஆச்சுன்னு கண்டினியூவாக வந்து சமரசமே இல்லாமல் போராடக்கூடிய இந்த சிச்சுவேஷன், இந்த கேட்டகிரி, இந்த கேரக்டர், இந்த போராட்ட குணம் இது இருந்தால் மட்டும்தான் உன்னால் அடுத்த லெவலில் வர முடியும். புரியுதுங்களா? இப்போ நான் சொல்கிறத வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ஏன் 4 இயர்ஸ் என்னால் வர முடியுது, உன்னால் ஏன் வர முடியல. இதுதான் காரணம். இதுதான் வந்து சீக்ரெட்டு, டாப் சீக்ரெட்டு. நீ வந்து 1000 நோஃபா வீடியோ பாரு, என்ன மாதிரி 1000 பேர்கிட்ட கவுன்சிலிங் கேளு, என்ன மாதிரி வந்து எத்தனை பேர்கிட்ட வேணால் நீ வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோ, நம்ம குரூப்பில் எத்தனை வருஷமாக வேணா டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் கேளு, சித்தர்கிட்ட போய் தீட்சை வாங்கிக்கோ, தியான பயிற்சி போய் எங்கே சுற்றி வந்து நின்னாலும் நீ மனசு வைக்காமல் இங்கே இதுவும் உன்னால் பண்ண முடியாது. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. புரியுதா? நான் நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறது எனக்காக பண்ணிகிட்ருக்கேன். புரியுதுங்களா? நான் நல்லபடியாக இருக்கணுன்றதுக்காக எனக்கு எனர்ஜி வேணும், எனக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும், எனக்கு ஒரு நல்ல மென்டல் ஹெல்த் வேணும். நான் இதுக்கப்புறம் திரும்பி அந்த பாஸ்ட் லைஃப் போயிடக்கூடாது. நான் இந்த வருஷத்தில் நான் எய்ம் பண்ண நான் வச்சுருக்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும், நான் ஆசைப்பட்ட வேலைக்கு போகணும், எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எனக்கு விருப்பமான அளவுக்கு நான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸு பாடியை வந்து நான் க்ரூம் பண்ணணும், நான் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணணும், ஷேப்பு கொண்டு வரணும்.
என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை நான் மேரேஜ் பண்ணோம், அதுக்கு என்னோடய ஸ்டேட்டஸை நான் டெவலப் பண்ணோம், நாலேஜ் டெவலப் பண்ணோம், என்னோடய இன்கம்மை நான் டெவலப் பண்ணோம். இது இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது எனக்கு. புரியுதுங்களா? இது எல்லாமே தான் என்னை புஷ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகுது. நான் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு இவ்வளவே போதும், எனக்கு இதே போதும், நான் இப்படியே இருந்துக்கிறேன், எனக்கு இது நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, நான் டெடிகேஷனுக்கு ரெடியாக இல்லை, நான் எதையும் இழக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, இந்த மைண்ட் செட்டில் இருந்தேன்னா எதுவுமே பண்ண முடியாது. தெளிவாக புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றது தெளிவாக புரிஞ்சுங்க. நோ ஃபேமில் ஏன் ஃபெயில் ஆகிற, ஏன் உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியல, இதுதான். ஒரு 15 நிமிஷம் பேசியிருக்கிறேன். திரும்ப 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 கேளு. 4 வாட்டி கேளு, 5 வாட்டி கேளு, 10 வாட்டி கேளு. நீ ஏன் ரீலாப்ஸ் ஆகிற அப்படின்றது உனக்கு இந்த வீடியோவில் தெளிவாக புரியும். இதை தாண்டி உனக்கு எவனுமே கைடன்ஸ் கொடுக்க முடியாது, மோட்டிவேஷன் பண்ண முடியாது. எதுவுமே மோட்டிவேஷன் எதுக்கு நீ வேற ஒருத்தங்கிட்ட எதிர்பார்க்குற? இப்போது நான் வந்து குரூப்பில் வந்தால் என்கிட்ட வந்து கைடன்ஸ் ஆகிறேன், மோட்டிவேஷன் ஆகிறேன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு யார் மோட்டிவேஷன் பண்ணுறது? யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. நான் யார்கிட்டயே ஃபோன் பண்ணி எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்க ப்ரோ, எனக்கு இப்படி இருக்குது, எதனா கைடன்ஸ் கொடுங்க, நான் இப்படி இருக்கிற ஏதாவது கவுன்சிலிங் கொடுங்க, நான் எவனா ஃபோன் பண்ணி கேட்குறேன்னா எவங்ககிட்ட கேட்கல. ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் தான் தனியாக ஓடிட்டுருக்கேன். இது என்ன காரணம் அப்படின்னா செல்ஃப் மோட்டிவேஷன். இந்த வெறி இருந்தால் மட்டும்தான் உன்னால் நெக்ஸ்ட் லெவலில் போக முடியும், இல்லைனா பண்ண முடியாது. புரியுதுங்களா? அடுத்தவங்ககிட்ட அந்த மோட்டிவேஷன் கேட்குறது இது சரியாக வராது. உனக்கு பசி எடுத்தால் நீ தான் சாப்பிட்ணும். நான் சாப்பிட்டு உனக்கு வந்து பசி ஆற போகிறதில்ல, நான் படித்து உனக்கு மார்க் வர போகிறதில்ல, நான் ஹார்ட் ஒர்க் போட்டேன்னா உனக்கு ரிசல்ட் வர போகிறதில்ல. புரியுதுங்களா? உனக்கு பசி எடுத்தால் நீ தான் சாப்பிட்ணும். நீ நல்லா வரணும்னா நீ தான் படிக்கணும். உனக்கு நல்ல மார்க்கு நல்லா வரணும்னா நீ தான் படிக்கணும். உனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், நீ தான் ஜிம் போகணும், நீ தான் யோகா போகணும், நீ தான் உனக்கு மனநிலை நல்லா இருக்கணும், நீ தான் தியான பயிற்சி பண்ணணும். இது நான் பண்ணுறதுனால உனக்கு வந்து எதுவுமே வந்து பெனிஃபிட் கிடைக்க போகிறதில்ல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். நீங்கள் இது திரும்ப 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 பாருங்கள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க, என்ன பிரச்சனைன்றது பாருங்கள். செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாமல் உன்னால் நோ ஃபேபில் வர முடியாது. என்னன்றது நீயும் முடிவு பண்ணிக்கோ, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வந்து கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். எவனாவது உன்னை மதிக்கிறானா யோசிச்சுப்பார். எவனாவது உன்னை ஆளாக கண்டுக்கிறானா, மதிக்கிறானா? நாளைக்கு நீ செத்து போனோட எவனா கேர் பண்ணுவானா யோசிச்சுப்பார். எவனுமே கேர் பண்ண மாட்டான். 2 நாள் அழுவானுங்க, அவ்வளோதான். அதோட அவன் வேலையை பார்த்துட்டு போவான். இன்றைக்கி நீ மேஸ்டர்வேஷன் பண்ணு, போனவருக்கு பாரு, எவனா கேர் பண்ணிக்கிறானா? எவனாவது ஐயோ இன்னும் ஏன் ப்ரோ மாஸ்டர்வேஷன் பண்ணிங்க, என்ன ப்ரோ இது, எவனாவது கேட்குறானா? எவனாவது உன்னை ஆளாக கண்டுக்கிறானா? ஒன்றுமே கிடையாது. உன் நிலைமை என்னன்னு யோசிச்சுப்பார். இன்னைக்கு தேதிக்கு நீ எங்கே நின்றுட்டுருக்க, நீ யார், உன் அட்ரஸ் என்ன, உன்னுடைய தகுதி என்ன, உன்னுடைய ஒர்த்து என்னான்றது யோசிச்சுப்பார். திரும்ப 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 யோசி. உன்னை யார் யார் அவமானப்படுத்தாங்க, எங்கெங்கே அவமானப்பட்ட, எங்கெங்கே அசிங்கப்பட்ட, யார் யார் உன்னை துரோகம் பண்ணாங்க, கூட இருந்தே யார் வந்து உன்னை காலி பண்ணது, நீ இன்றைக்கி இந்த நிலைமையில் நின்றுட்டுருக்கனா அது என்ன காரணம், உன்னால் ஏன் டெவலப் ஆக முடியல, ஏன் உனக்கு மோட்டிவேஷன் வரல, ஏன் இப்படியே இருக்கிற, அடுத்தது என்ன பண்ண போகிறேன், நீ யாருன்றது கேள்வியை வந்து திரும்ப 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 உனக்கு கேட்டுக்கிட்டே இரு. நான் திருப்பியும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். நீ இன்றைக்கி இல்லை, இன்னும் 10 வருஷம் தொடர்ந்து மேஸ்டர்வேஷன் பண்ணாலும், போன வருஷம் பார்த்தாலும், மேஸ்டர்வேஷன் பண்ணியே செத்து போனாலும் எவனுமே உன்னை என்னான்னு கண்டுக்க மாட்டான், என்னான்னு கேர் பண்ண மாட்டான். நான் உன்னை போய் கேர் பண்ணுறது யாருக்கும் நேரம் இல்லை, யாருக்கும் அவசியமே இல்லை. இது தெளிவாக புரிஞ்சுக்கோ. இத்தனை வருஷம் வந்து நீ போன வரைக்கும் பார்த்து மேஸ்டர் பண்ணி நாசமாக போயிட்டேன், எல்லாமே போயிடுச்சு, கையை மீறி போயிடுச்சு. இன்றைக்கி நீ நடுத்தேரில் நின்றுட்டுருக்க. இன்னும் எத்தனை வருஷம் நீ போன் பார்த்துட்டு, எத்தனை வருஷம் நீ மேஸ்டர்வேஷன் பண்ணிக்கிட்டு, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு யோசிச்சுப்பார். இன்றைக்கி உன் வயசு என்ன, இந்த வயசில் நீ என்ன பண்ணியிருக்கணும், படிக்க வேண்டிய வயசில் என்ன பண்ணிகிட்டு இருந்த, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, நல்லா திரும்ப திரும்ப யோசிச்சுப்பார். திருப்பியும் சொல்கிறேன், நீ நாளைக்கு திரும்பவும் மேஸ்டர்வேஷன் பண்ணாலும், பான் பார்த்தாலும், நாளைக்கு உனக்கு எதனா ஆனாலும், கை கால் போனாலும், என்ன ஆனாலும் உன்னை கேர் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. நீ தான் உனக்கு எல்லாமே. அது தெளிவாக புரிஞ்சு. உன்னுடைய உயிராற்றல் தான் உனக்கு எல்லாமே, நீ தான் உனக்கு எல்லாமே. புரியுதுங்களா? யாரும் உன்னை வந்து மோட்டிவேஷன் பண்ணிக்கிட்டு, யாரும் உன்னை வந்து கேர் பண்ணிக்கிட்டு, உனக்காக அழுவுறது, உனக்காக இது பண்ணுறது எவனுமே பண்ண மாட்டான். உன் லைஃப் டெவலப் ஆகணும்னா நீ மட்டும்தான் எஃபர்ட் பண்ணணும், நீ மட்டும்தான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீ மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். நீ நெக்ஸ்ட் லெவல் போனோன்னா நீ மட்டும் தான் அதை பண்ணி ஆகணும். வேறு யாரும் ஒன்று எதுவும் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. யாரும் மோட்டிவேஷன் பண்ணுறாமோ மற்றவங்களை வந்து எதிர்பார்க்காத. இதோட நிறுத்திக்கும். புரியுதுங்களா? இத்தனை வருஷமாக அடிக்ஷன் இருந்தாச்சு,
பான் என்ன பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நீ பார்க்க வேண்டிய பானுன்னு ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டிய மேஸ்டர்பேஷன் ஒன்றும் கிடையாது. இதுக்கப்புறம் நீ லாஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. போச்சு, எல்லாமே போச்சு. இன்னிலிருந்தாவது நீ வந்து நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு போ. இந்த வீடியோ வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். நான் பேசின கண்டென்ட்டு இந்த வீடியோ வந்து அடுத்த 100 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கும். நீ என்ன பண்ண போகிற, நீ எப்போ திருந்த போகிற, உன் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு நீ தான் திரும்ப திரும்ப யோசிக்கணும். நான் ஏன் அதை திருப்பி சொல்கிறேன்னா, அதுதான் உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும். நீ எங்கே அசிங்கப்பட்டியோ, எங்கே அவமானப்பட்டியோ, எந்தெந்த வாய்ப்புகளை இழந்தியோ, என்னென்ன எக்ஸாமில் ஃபெயில் ஆனியோ, யார் யார் ஒன்று அசிங்கமாக திட்டினாங்க, பொது இடத்துல, ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ வாய்ப்புகளை இழந்த, எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இழந்த, இது எல்லாம் தான் உனக்கு மோட்டிவேஷன். இதுதான் உன்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும், பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? வேறு எந்த சோர்ஸுமே கிடையாது. ஒன்று மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து ஆள் வர மாட்டாங்க. உன்னை கைட் பண்ணுறதுக்கு, மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, உனக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு வெளியேருந்து யாரும் வர மாட்டாங்க. என்னால் முடிஞ்சு ஏதோ நீ கவுன்சிலிங் என்கிட்ட வந்தாலும் 10% என்னால் பண்ண முடியும். நீ டாக்டர்கிட்ட போனாலும், சித்தர்கிட்ட போனாலும், யோகா சென்டர் போனாலும் 10% உன்னை வந்து பண்ண முடியும். மீதி 90% நீ தான் அந்த எஃபர்ட் போடணும். இது வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது விட்டுட்டு நான் பாவம், எனக்கு யாருன்னா மோட்டிவேஷன் பண்ணுங்கள், யாருன்னா கைடன்ஸ் பண்ணுங்கள், நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், என்னால் வெளியே வர முடியல, நான் அடிக்ஷனில் இருக்கிறேன், இது மிஸ் ஆகிடுச்சு, கேர்ள் ஃப்ரெண்டு போயிடுச்சு, வேலை போயிடுச்சு, நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன், என்ன யாராவது ஹெல்ப் பண்ணுங்கள். எவனுமே நான் திருப்பி சொல்கிறேன், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோ. நீ திரும்ப மேஸ்டர்பேஷன் பண்ணாலும், பான் பார்த்தாலும், நீ செத்து போனாலும் உன்னை கேர் பண்ணுறதுக்கு நாதி இல்லை. நீ தான் உனக்கு எல்லாமே. உன்னோட உயிர் ஆற்றல் தான் எல்லாமே உனக்கு. அதுதான் உனக்கு சப்போர்ட்டு, அதுதான் எல்லாமே. அதுதான் உயிர் ஆற்றல் தான் இறை ஆற்றல். அதையே விட்டுட்டுன்னும் போது நீ என்ன கணக்கு? ஆள் கணக்கே கிடையாது, மனுஷன் கணக்கே கிடையாது. புரியுதுங்களா? இது நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. நான் இன்றைக்கி பேசுகிற கண்டென்ட் வந்து இன்னும் 100 வருஷத்துக்கு 1000 வருஷத்துக்கு இப்படியே தான் இருக்கும். நீ வந்து திரும்ப கேட்டுக்கிட்டே இரு. நெக்ஸ்ட்டு என்னன்றதுக்கு போ. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி கேயில் இருக்கிறவன், இந்த மாதிரி ஜாதி பெருமை பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறவன், இந்த எதுக்குமே என்னத்துக்கு இருக்கிறான்னு உயிரோடு இருக்கிறான்னு தெரியாமல் இருக்கிறவன், கஞ்சா சாப்பிட்றவன், சரக்கு சாப்பிட்றவன், இந்த மாதிரி எப்போவுமே பொண்ணுங்களை பற்றியே பேசுகிறவன், செக்ஸ் பற்றி பேசுகிறவன், செக்ஸ் ஸ்டோரிஸ் பற்றி பேசுகிறவன், இந்த தண்ட கரமத்துக்கு இருக்கிறவன், இந்த எப்போ தீவிரமாக வந்து பொழுதுபோக்கில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவன், ஃபோன்லேயே எப்போவுமே இருக்கிறவன், எந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல், ஒரு ஐடியா இல்லாமல், ஒரு கோல் இல்லாமல், எதுக்கு வாழறதுன்னு தெரியாமல், ஒரு இலக்கே இல்லாமல் அப்படியே நடைபெணமாக வாழ்ந்துட்டு இருக்கிறவன், இவன் எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நீ என்ன பண்ண போகிற, நீ யார், இன்றைக்கி என்ன நிலைமையில் நின்றுட்டுருக்க, உன்னுடைய ஒர்த்து என்ன, நெக்ஸ்ட்டு நீ என்ன பண்ண போகிற, இதை மட்டும் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். திரும்ப மைண்டில் கொஸ்டின் நீயே கொஸ்டின் கேட்டுப்பார். அப்போ தான் உனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இதை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் எங்கேருந்து வரும்னா, நீங்கள் என்னென்ன இழந்தீங்களோ அதுதான் உங்களுக்கு மோட்டிவேஷன். அதை தாண்டி இங்கே உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. நீ தான் உன்னை மோட்டிவேட் பண்ணணும். புரியுங்களா? இந்த வீடியோ வந்து திரும்ப போட்டு கேட்டுப்பார். உனக்கு இதை தாண்டி உனக்கு கைட் பண்ணுறதுக்கு எவனுமே கிடையாது. இதை தாண்டி நான் கைட் பண்ணுறதுக்கு, இதை தாண்டி உனக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு, இதை தாண்டி உனக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு எனக்கு தெரியல. கடைசியாக நான் சொல்ல வேண்டியது கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ எப்படி வாழணும், உன்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரை நீ கூட வச்சுருக்கணும், யாரை கூட வச்சுருக்கூடாது, இதுக்கப்புறம் உன்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ எப்படி கொண்டு போகணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. என்னன்றது நீயே பார்த்து நீயே முடிவு பண்ணிக்கோ.